இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துறை இருந்ததால் தானே இந்நாளில் நம்ம இங்கே வரதுக்கு எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது ஒரு பெரிய ஹைலைட்டாக அடியே நினச்சேன். வரும்போதே அதான் நினச்சேன். இப்போ திருவண்ணாமலை திருப்பெருந்துறையில தான் சண்டே நம்ம இங்கே வந்தோம். இல்லை சண்டே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட தான் இருந்திருப்போம். அப்போ அந்த தீபத்தினிக்கு தான் எல்லாரும் வரணும்னு ஒரு ஆசைப்படுவோம், வந்து கிரிவலம் போவோம். ஆனால் இந்த திருவாசகம் நமக்கு கிடைச்ச பலனால திருவண்ணாமலை விட்டு போகிறதுக்கே மனசு வரல. இதுதான் உண்மை. இப்போ அடியேன் முக்கால்வாசி திருவண்ணாமலை தான் இருக்கேன், செங்கத்திலே இல்லை. எங்கெல்லாம் முற்றுதல் நடந்தோம். இப்போ ஒரு பதிகத்துக்கு வந்து கேட்க மாட்டேன்னா, கொஞ்ச நேரம் இங்கே உன்னோட இருக்க மாட்டேன்னா, கைலாயவாதின்னா தன்னை மறந்து மெய் மறந்த நிலையில அந்த பாக்கியம் கிடைக்காத அந்த உள்ளுணர்வு தான் வருது. அந்த உள்ளுணர்வை ஒரு ஆலயத்திலேயும் குடமுழுக்கு நடக்கும்போது அங்கே போய் ஒரு ஓரமா நின்று பார்க்கக்கூடிய காலங்கள் போய் அப்பா கிட்ட அந்த திருவாசகம் தொட்டது காரணமா பக்கத்துல அமர வச்சு நிக்க வச்சு அங்க பதிகம் ஓத வச்சு நமக்குலாம் இந்த அருள் கொடுக்குறது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? தகுதியா, கல்வியா? இல்ல, கல்வி. இந்த பொல்லா கல்வி நாங்களே அதெல்லாம் போயிடுச்சு. அப்ப இந்தி விசாதனா அந்த பொல்லா கல்வி போயிடுச்சு. திருவாசகம் இந்த குருநாதருக்கு கொடுத்ததால இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத அறிவில்லாத ஒரு மூர்க்கடா தெரிஞ்சுட்டு இருக்கேன். எங்கெல்லாம் இரண்டு அங்கெல்லாம் ஓடணும், வேற எந்த சிந்தனையும் இல்லை. அங்க கைலாயவாதி வாசிட்டா குடுகுடுன்னு ஓடு, யாரும் தெரியாது. ஆனா அங்க ஆடி பாடி மகிழ, அங்க அடியார் கூட்டம் ஓதுறாங்களா, அங்க போய் உட்காந்துக்கிறது, பாடி கலந்து அவங்களோட கலந்து, அவங்க யார் எவருன்னே தெரியாது. அது போல முன்ன பின்ன தெரியாத ஒரு உறவுகளோட கலந்து அந்த மெய்யடியார் பழுத்தடியார் மத்தியில நம்மளாம் சேர்த்தது யாரு? இந்த திருவாசக காமிச்ச குருநாதருக்கு நன்றி. இன்று நம்ம அப்பா அம்மா அண்ணா அனைவருமே சிறப்பா சொன்னாங்க. நல்லா இலை போட்டு சாம்பார் வச்சு சாதம் போட்டு காரக்குழம்பு, மோர், ரசம், வகை வகையான டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் அனுபவிச்சோம், ஆனந்தத்தோட அனுபவிச்சோம். ஏன்னா ஒன்னொன்னு விலக்கி சொல்ல முடியாது, டைம் ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் தீபம் போடுவாங்க. இல்லை சிலர் இதுல வெளியில கோயிலுக்கு போறவங்க இருப்பாங்க. அதனால அடியான் சுரக்கமா முடிச்சுக்கிறேன். இந்த அடியார் திருக்கூட்டத்தை காமிச்ச நம்ம குருநாதருக்கு நன்றி. அதே போல குருநாதர் மேல பற்று வச்சு, இறைவன் மேல பற்று வச்சு, இறைவனே நீயே மெய் அப்படின்னு நாடி வந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. எல்லாரோட பொறுப்பாதங்களை வணங்கிறேன். சிவா திருச்சிட்டபுரம். மீண்டும் மார்கழி மாசம் நம்ம ஆடி பாடி மகிழ்ந்து மணிவாசகரோட நம்ம முற்றுதல் பண்ணிக்கிட்டே கிரிவலம் வர போறோம். அந்த காட்சி தான் இப்ப கண்முன்னி இருக்கு. அதனால திருப்பெருந்துறையில 2 நாள் முன்ன போட்டிருப்போம் அந்த வீடியோவை. பழைய வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம போனது அது இருக்கு பாருங்க. அது மீண்டும் நமக்கு நினைவூட்டலா இருக்கு. அந்த உற்சாகம் வருது. அதனால நம்ம எல்லாருமே அதுக்காக தயாராகும். உடல் ஆரோக்கியத்தை முதல்ல ரெடி பண்ணிக்கிங்க. நமக்கு தேவை உடல் ஆரோக்கியம். சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைப்போம். இது சிறப்பான முறையில் நடக்கணும். சுவாமி யாரெல்லாம் நினைக்கிறோம் அத்தனை உள்ளவர்களும் இங்க வந்து, யாரெல்லாம் இறைவனை தேடுறாங்களோ அத்தனை உலகளும் வந்து சுவாமியோட அருளை பரிபூர்ணமா பெற்றுக்க நம்ம திருவண்ணாமலை திருப்பதி அடியார்கள் எப்பயும் அவங்களோட பிரார்த்தனை உண்டு. சிவா தெரிஞ்சு